குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். நடந்து முடிந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலின் ஓட்டு எண்ணிக்கை இன்று நடந்து வருகிறது. முன்னதாக அதிமுக, தேமுதிக தேர்தலை புறக்கணித்ததால் திமுக, பாமக, நாதக என மும்முனை போட்டி ஏற்பட்டது. ஓட்டு எண்ணிக்கையில் ஆரம்பம் முதலே திமுக வேட்பாளர் சிவா முன்னிலை வகித்து வருகிறார். 13 சுற்றுகள் வரை முடிந்துள்ள சூழலில் 40,000 ஓட்டுகளுக்கும் அதிகமாக முன்னிலை வகிக்கிறார். அவர் பெற்றுள்ள ஓட்டுகள் 80,000-ஐ தாண்டியுள்ளது. அடுத்ததாக 36,000 ஓட்டுகள் பெற்ற பாமக வேட்பாளர் அன்புமணி 2வது இடத்தை தக்க வைத்துள்ளார். ஓட்டு எண்ணிக்கையில் ஆரம்பம் முதலே நாதக வேட்பாளர் அபிநயா சொற்ப ஓட்டுகளை பெற்றுள்ளார். மொத்தமுள்ள 20 சுற்றுகளில் 13வது சுற்றின்படி 6,800 ஓட்டுகள் பெற்றுள்ளார். இதனால் நாதக டெபாசிட்டை தக்க வைக்குமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. விக்கிரவாண்டியில் பதிவான மொத்த ஓட்டு எண்ணிக்கை 1,95,495. ஒரு தொகுதியில் பதிவான ஓட்டுகளில் 1/6 ஓட்டுகள் பெற்றால் மட்டுமே வேட்பாளர் செலுத்திய டெபாசிட் தொகை திரும்ப கிடைக்கும்.